சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி காகம் வருகின்றதா? காகத்தின் மூலம் குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காகத்திற்கு பல ரூபங்கள் இருக்கு. சனீஸ்வரனின் வாகனமாகவும் காகம் தான் இருக்கு. யமலோகத்தின் தூதுவனாகவும் காகம் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் காகத்தின் ரூபத்துல தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. ஆனா, காகம் ஒரு சில சகுனங்கள் சொல்லும்போது, முன்னல்லாம் காகத்த பார்த்தே நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் கணிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, நம்ம வீட்டு தெய்வம் வந்து காகத்தின் மூலம் பல சகுனங்கள் நமக்கு காமிக்க வைக்கும். அது என்னென்ன சகுனம் செய்கின்றது, அதற்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். முதல் சகுனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்துல உங்க வீட்ல காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தால், அது உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வரப்போறாங்க. இல்லன்னா நீங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்வு நடக்க போது அப்படிங்கிறத குறிக்கின்றது. 2வது, சூரியன பார்த்து காகம் கத்திக்கிட்டே இருந்தாலோ, இல்லன்னா உங்க வீட்ல வந்து ஒரு சிவந்த பொருட்கள் அல்லது சிவந்த மலர்கள் ஆகியவற்றை வந்து காகம் கொண்டு வந்து உங்க வீட்ல போட்டுச்சு அப்படின்னா, நெருப்புனால ஏதாவது ஒரு துன்பம் நடக்க போது. உங்க வீட்ல உள்ள பொருட்கள்ல ஏதேனும் நெருப்புனால சேதம் ஏற்படலாம். இல்ல ஒரு சின்ன நெருப்புனால உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கின்றது. இது போன்றலாம் செய்யும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நெருப்புல நம்ம வேலை செய்யும்போது பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். நெருப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது, எந்த ஒரு அபசகுனமும் நடக்காமல் நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, நீங்களோ உங்க வீட்டுக்கு எதிர் வீட்ல உள்ளவங்களோ காகத்திற்கு உணவு வைக்கும்போது, ஒரு காகம் சாப்பிட்டுட்டு அப்படியே போகாம, மற்ற காகத்திற்கும் கூப்பிட்டு அந்த உணவுகளை பகிர்ந்து உண்ணுவதை நீங்கள் பார்த்தால், கண்டிப்பாக இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இனிமையான விஷயங்கள் நடக்கப் போகின்றது. உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது. அதேபோல ஒரு வீட்ல ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது, காகம், பூக்கள், பழங்கள் ஏதாவது பளபளன்னு இருக்கிற மாரி கற்கள், இதெல்லாம் கொண்டு வந்து போட்டா, அந்த வீட்ல ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேபோல அந்த வீட்ல கூடு கட்ட உபயோகிக்கப்படும் புல்லு, குச்சி இது போன்ற பொருட்கள அந்த வீட்ல கொண்டு வந்து போட்டா, பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதையும் உங்க குலதெய்வம் காகத்தின் மூலம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. காகம் வந்து நெல்லு, இது போன்ற தானிய வகைகள் உங்க வீட்ல கொண்டு வந்து போட்டுச்சு, ஈர மண் இதெல்லாம் கொண்டு வந்து உங்க வீட்ல கொண்டு வந்து போட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த பொருட்களின் மூலம் உங்களுக்கு அதிக லாபம் ஏற்பட போகின்றது. தொழிலில் நல்ல லாபம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதேபோல காகம் ஒருவருடைய வாகனம், குடை, செப்பல் மற்றும் அவங்க உடம்புல ஏதாவது ஒரு அவங்க சிறகால தட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்கப் போகின்றது. மரணத்திற்கு நிகரான ஏதோ ஒரு கெடுதல் நடக்கப் போகின்றது. இதெல்லாம் ஒரு இந்த மாரிலாம் பட்டுச்சு அப்படின்னாலே, உடனே நம்ம வீட்ல உள்ள பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, "முதல்ல போய் குளிச்சுட்டு வா. தலைக்கு நல்லா குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதற்கு பிறகு தான் வெளிய போகணும்." இத கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிங்க. காகம் இது போல செஞ்சாலே நமக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வரப்போகின்றது. இந்த நேரத்துல நீங்க வெளில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காகம் வந்து தலையில கொத்துறதா இருக்கட்டும், பல்லி தலையில வந்து விழுவுறது, இதெல்லாம் நம்ம குலதெய்வம் உணர்த்தும். இந்த நேரத்துல நீங்க வெளில போகக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கும் நடந்துச்சு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. அந்த நேரத்துல நீங்க வெளில போவாதீங்க. உங்க வீட்ல போய் குளிச்சுட்டு, நல்ல சாமி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி சாமி கும்பிட்டுட்டு, அதற்கு பிறகு நீங்க வெளிய போங்க. காகத்திற்கு இந்த முறையில நீங்க உணவு வைக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு முன்னோர்களின் அருளாசையும், குலதெய்வத்தின் அருளாசையும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஒரு சிலர் கேட்கலாம், "என்னங்க காகத்துக்கு உணவு வச்சா முன்னோர்களோட அருளாசை கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அது சரி. அது எப்படி குலதெய்வத்தின் அருளாசை கிடைக்கும்?" குலதெய்வத்திற்கும், நம் முன்னோர்களுக்கும் மிகப்பெரிய பந்தம் இருக்கு. முன்னோர்கள் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கின மூத்த குழந்தைகள். அவங்களோட அருளாசை நம்ம பெறுறதும், குலதெய்வத்தின் அருளாசை பெறுறதும் ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம குடும்பத்திற்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, இவங்க 2 பேரோட அருளாசை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும். ஒரு சிலர் கேட்கலாம், "எங்க வீட்ல வீட்ல பெரியவங்க இருக்காங்க. உயிரோட இருக்காங்க. அவங்க இருக்கும்போது, நாங்க போய் காகத்திற்கு உணவு வைக்கலாமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வேணாலும் காகத்திற்கு உணவு வைக்கலாம். காகத்திற்கு உணவு நம்ம வைக்கும்போது, கண்டிப்பா நம்ம வீட்ல சண்டை சச்சரவுகள் குறைஞ்சு,
கண்டிப்பா வீட்ல ஒரு அன்பு, அந்யோன்யம் எப்போதுமே உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் இடையில இருக்கும். அதனாலேயே நம்ம தாராளமா காகத்திற்கு உணவு வைக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஜாதகத்துல சனி தோஷம், சனி பார்வை கெடுதல் நடக்குது அப்படின்னாலும், நீங்க காகத்திற்கு உணவு வைக்க வைக்க அந்த தோஷங்கள், அந்த சனியின் கெடுதல் பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும். உங்க குலதெய்வத்தின் அருளாசை கிடைக்கும். உங்க முன்னோர்களின் அருளாசை கிடைக்கும். இவ்ளோ நன்மைகள் கிடைக்குது நம்ம ஒரு பிடி சாதம் வைக்கிறதுனால. அது எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காகத்திற்கு எப்போதுமே மிஞ்சிய உணவு, முந்த நாள் சமைச்ச உணவு, பழைய சாத உணவு, இதெல்லாம் நம்ம எச்சிப்பட்ட உணவு, இதெல்லாம் நம்ம காகத்திற்கு வைக்கும்போது கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய தோஷம் வரும். சனி தோஷமும் வரும், முன்னோர்களின் தோஷமும் வரும், குலதெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்காம இருக்கும். அப்ப காகத்திற்கு எப்படி உணவு வைக்கலாம்? எச்சில் படாத புதிய உணவு, சமைத்த உணவ நம்ம எச்சி படாம அப்படியே வைக்கலாம். அது எப்படிங்க தினமுமே நாங்க டேஸ்ட் பார்க்காம சமைச்சோம்னா, நாங்களே இப்ப தான் சமையல் கத்துக்கிறோம். நாங்க டேஸ்ட் பார்க்காம சமைச்சு அது எப்படியாவது வந்து எங்க வீட்ல சண்டை தானே வரும். தாராளமா நீங்க குழம்புல உப்பு பார்க்குறீங்களா பாருங்க. ஆனா நீங்க எல்லாமே சமைச்சு வச்சதுக்கப்புறம், நீங்க சாப்பிட உட்காருவீங்க பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி ஒரு தட்டுல நீங்க சமைச்சது எல்லாத்தையும் கொஞ்சமா எடுத்து வச்சு காகத்திற்கு வைத்த பிறகு நீங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு எங்க வீட்ல நாங்களே பழைய சாதம் தாங்க சாப்பிடுறோம். அந்த சாதத்த வைக்கலாமா? தாராளமா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த சாதத்த கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுறது ரொம்பவே சிறப்பு. இன்னுமே அதிக சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்ததுமே காகத்திற்கு மிக்சர், திராட்சை, இனிப்பு, இல்ல பிஸ்கட் இது போன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எடுத்துட்டு போய் காலையில வச்சுட்டு, அதற்கு பிறகு உங்க அன்றாட வேலைகள் நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுறத உங்களால உணர முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், ஒரு மனக்கசப்பு உங்க வீட்ல இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, இல்ல தொழில்ல லாபம் சரியா கிடைக்கல. இது அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுறத கண்கூட உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல காகத்திற்கு உணவு வைக்கும்போது கூடவே கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல தண்ணியும் சேர்த்து வைப்பது கூடுதல் நன்மையை தரும். கண்டிப்பா இது வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மகாலயபட்ச அமாவாசை. இந்த அமாவாசைக்கு அனைவருமே காகத்திற்கு உணவு வைக்கலாம். நான் சொன்ன இந்த முறையில கண்டிப்பா நீங்க உணவு வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல அதிரடி மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கண்கூட பார்க்க முடியும். தினமும் அன்றாடம் நம்ம காகத்திற்கு ஒரு பிடி சோறு குடுக்கிறதுனால நம்ம என்னைக்குமே குறைஞ்சு போக மாட்டோம். நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்க வீட்ல உள்ள முன்னோர்கள், எனக்கு எங்க தாத்தாவ ரொம்ப பிடிக்கும், எங்க பாட்டிய ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பெயர் அப்படிங்கிறது உங்க முன்னோர்களின் பெயர எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.